தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தாவேகாவுடன் அதிமுக கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னவென்று அறிவோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். தாய்மானவன், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த கேள்விக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டணி அமைப்பது மற்றும் தேர்தல் பணிகளை மேற்கொள்வது என பல்வேறு கட்டங்களாக அதற்கான பணிகளை முடுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில அதிமுகவை பொறுத்த மட்டில் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி என்பது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில மற்ற பிற கட்சிகளை இணைப்பது குறித்து தொடர்ந்து திரைமறைவுல பல்வேறு பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக விரைவில் ஒரு மிகப்பெரிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணியில இணையும் எனவும் மக்களின் நம்பிக்கை பெற்று 2026 ஆட்சியை அமைப்போம் என அவர் தெரிவித்திருந்தார். அந்த கட்சி எந்த கட்சியாக இருக்கும் என தொடர்ச்சியாக அரசியல் வட்டாரத்துல பேசுபொருள் என்பது எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சமீபத்துல ஒரு தனியார் நாளிதழ், ஆங்கில நாளிதழுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணி தொடர்பான பல்வேறு விவாதங்களை அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக திமுகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என இபிஎஸ் அந்த நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். திமுகவுக்கு எதிரான கட்சிகளாக நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய 2 கட்சிகளும் இருப்பதாகவும் நாம் தமிழர் கட்சியை கூட்டணி அமைக்க அழைப்பு விடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். தனியார் நாளிதழ் தரப்புல கேட்கப்பட்ட அந்த கூட்டணி தொடர்பான கேள்விக்கு இத்தகைய பதில அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு எதிரான ஒரே மனநிலை கொண்ட கட்சிகள் ஒன்று சேர்வது அவசியமாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலேயே பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததாக பாஜகவுடனான அந்த கூட்டணி குறித்த அவர் பேசியிருக்கிறார். அது மட்டும் அல்லாம வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேகா உடன் கூட்டணி வைக்குமா, தாவேகாவுடன் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என அந்த தனியார் நாளிதழ் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு விஜயுடன் கூட்டணி குறித்து ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வியூகங்களை வெளியில் தற்போதைய சூழல்ல சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் பதிலை தெரிவித்திருக்கிறார். தாவேகாவுடனான மறைமுகமான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்ற கேள்விக்கு அவர் இத்தகைய பதிலை அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சியுடனும் அதிமுக திரைமறைவுல அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதாகவே நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.